இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஈஸியா கேஸ முடிச்சிருக்கலாம்டா. ரோஸ்மேரி வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க. அது எப்படி கரெக்டா அந்த டயத்துக்கு வந்து ஆஜரானாங்க? பின்ன நம்ம போய் பேசியிருக்கோம், எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். வரமாட்டாங்களா? இல்லடா, எனக்கு என்னமோ தப்பா இருக்கும்னு தோணுது. நாம அன்னைக்கு பேசும்போது கூட இந்த மாதிரி கோமால பேசலையே. அவங்க பர்பஸா ராகவன் மாமாவுக்கு தண்டனை கிடைக்கணும், அவரை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோடயே இந்த கோர்ட்டுக்கு வந்து பேசிருக்காங்க. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன சொல்ல வர? ஆமாண்டா, அவங்க மனசு இப்பதான் சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஒருவேளை உண்மையிலேயே அண்ணனை கொண்டவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா முன்னாடியே வந்திருக்கணும்ல. இப்ப திடீர்னு வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம போய் பேசினதுக்கு அப்புறம் உங்க அண்ணன் ஞாபகம் வந்திருக்கலாம், கோவம் வந்திருக்கும். இல்ல, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. தான் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் இப்ப மேரிய கோர்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேரி இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளே இல்ல. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பிரச்சனை இருக்கும்னு தோணுது. நம்ம மேரிய மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற யாரோ மேரிய மீட் பண்ணிருக்காங்க. அந்த பர்சன் தான் உண்மையான குற்றவாளி. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே எல்லா பிரச்சனையுமே தீந்துரும். என்னடா போலீஸ் நிக்குது? அதான் எனக்கும் புரியல. சரி, அதை நீ கண்டுக்காத, வா பாத்துக்கலாம். ரொம்ப இழுத்தடிக்கிறீங்க. என்ன பண்றது? வேற வழியில நாம தான் எல்லாம் செஞ்சாகணும். சார் நில்லுங்க. எங்க போறீங்க? ரோஸ்மேரியை பார்க்கணும். என்ன விஷயம்? நீங்க யாரு? யோ, நாங்க இவங்க தான் அந்த ஆக்சிடென்ட் கேஸ். ஓ, இவங்களுக்கு எதிராக தான் இந்த பொண்ணு ரோஸ்மேரி கோர்ட்ல சாட்சி சொல்லியிருக்கு. இது கூட தெரியாதா அவனுக்கு? சார், என்ன பிரச்சனை? சார், இந்த பொண்ணை இந்த கேஸ் சம்பந்தமா யாருமே சந்தேக கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க சார். சரி சார், ஒரு 10 நிமிஷம் பார்த்து பேசிட்டு போயிடுறோம். பேசக்கூடாது சார். என்ன சாட்சியை கலைக்கலான்னு பாக்குறீங்களா? சார், அதெல்லாம் இல்ல சார். நீதிமன்ற பாதுகாப்பு மீறினீங்கன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். சார் ப்ளீஸ் சார், ரோஸ்மேரி வேற யாரும் இல்ல, எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. என்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு சார். எங்களால ரோஸ்மேரிக்கு எந்த ஆபத்துமே வராது சார். ப்ளீஸ் சார், அவங்களை வேணா வெளியில கூட வர சொல்லுங்க. உங்க கண்ணு முன்னாடி நின்னு பேசிட்டு போயிடுறோம். முடியாதுமா. ஃபாதர். மகளே, என்ன ஆயிற்று மகளே? ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது தவறு செஞ்சிட்டியா? அப்படி இருந்தா தேவனிடம் சொல்றதா நினைச்சு என்கிட்ட சொல்லு. என்னம்மா, எதுவும் தவறு செஞ்சிட்டியா? கடவுள் கிட்ட எல்லா தப்புக்கும் மன்னிப்பு உண்டு. மனமுருகி செஞ்ச தப்ப வெளிப்படையா சொன்னாலே போதும், கர்த்தர் உன்னை மன்னிச்சிருவார். நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஃபாதர். ஆனா பாண்டியன் சாவுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் கோர்ட்டுப்படி ஏறி சாட்சி சொல்லிட்டேன். மகளே, நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணால பாக்கறதும் போய், காதால கேட்கறதும் போய். தீர விசாரிச்சு அதுக்குள்ள இருக்கிற உண்மை எது பொய் எதுன்னு பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவே எடுக்கணும். மற்றவங்க சொல்றத கேட்டோ நமக்கு தானா தோன்றதை வச்சோ ஒரு முடிவு எடுத்தோம்னா அது தப்பு செய்யாத பல பேரை பாதிக்கும். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். ஆனா விஷயமா யார் மேலேயும் பழி போடக்கூடாது மகளே. ஆனா அவர் தான் ஃபாதர் அன்னைக்கு பாண்டியனை கொண்டுடுவேன்னு திட்டினாரு, சண்டை போட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது.
எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, கேஸை எப்படி வேணாலும் திருப்புங்க. ஆனா அந்த ராகவ மட்டும் வெளியே வந்துடவே கூடாது. சரிங்க மேடம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ராகவனோட குரல்ல எனக்கு ஒரு ஆடியோ வேணும். என்ன ஆடியோ மேடம்? ஏற்பாடு பண்ணிடலாம் மேடம். ஆல்ரெடி ராகவன் பேசின வீடியோ இருக்கு, அதை வச்சு அவன் வாய்ஸை ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் மேடம். கில்லாடியாக வேலை பார்க்குற பசங்க நம்ம கிட்ட இருக்கானுங்க. என்ன பணம் தான் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். ம், பக்காவா முடிக்கணும். பண்ணிடலாம் மேடம். ம். டே படா. வா போலாம். ராகவா, நீ எப்படி வெளியே வரன்னு பாக்குறேன்டா. நான் இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர விட மாட்டேன். புது எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதா? ஐயா அது இன்வெஸ்டிகேஷன் என்னாச்சு? ஐயா கலெக்ட் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கோம். மை லார்ட், அவர் மோட்டிவ்ல தான் இந்த கொலையை செஞ்சிருக்கிறாருன்னு ஒரு முக்கியமான ஆதாரம் ஒன்று கிடைச்சிருக்கு. அப்படியா? எஸ் மை லார்ட். இது ஐயா கிட்ட கொடுங்க. கோர்ட்ல இருக்க மானிட்டர்ல எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்க. ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். அந்த பாண்டியனை நான் தான் கொலை பண்ணேன்.